ஆண்மை குறைவில் இருக்கிற விரைப்புத்தன்மை பிரச்சனைக்கும் இருதய இரத்த குழாய் பிரச்சனைக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா நிறையவே சம்மந்தம் இருக்குது. ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு 100 பேருக்கு நம்ம இப்போ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறோன்னா அதில் கிட்டத்தட்ட 57 பேருக்கு ஏற்கனவே 2லேருந்து 3 வருஷம் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் விரைப்புத்தன்மை பிரச்சனை இருந்து அதை தொடர்ந்து இருதய நோய் பாதிப்பு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இது ஒரு இடத்துல இருக்குது அது ஒரு இடத்துல இருக்குது, ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, பொதுவாக இதுக்கு எரெக்ஷன் அதாவது விரைப்புத்தன்மை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பஞ்சு மாதிரி இருக்க திசுக்களில் இரத்த குழாய் விரிவடைஞ்சு நிறைய ரத்தம் போயிட்டு சேரும் பொழுது திசுக்கள் டைட் ஆகுது. இதுதான் எரெக்ஷன். இந்த ரத்தம் சரியாக போகிறதுக்கு சீராக போகிறதுக்கு அந்த இரத்த குழாயில் கொழுப்பு மாதிரி பொருள்கள் அடைச்சிச்சினாலோ அல்லது எண்டோத்தீலியல் டேமேஜ் இரத்த குழாயோட உச்சுவரில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னாலோ ரத்தம் சீராக போகாது. இது நாளடைவில் அப்படியே டெவலப் ஆகி கொரோனரி ஆற்றி இருதயத்தில் இருக்கிற இரத்த குழாயை பாதிக்கும் பொழுது இருதயநோயை உண்டாக்குது. எல்லா எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனும் இரத்த குழாய் பாதிப்பினால தான் வருதுன்னா கிடையாது. அதுக்கு நிறைய சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் இருக்குது, ஹார்மோனல் ரீசன்ஸ் இருக்குது. பட் பெரும்பாலான எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இரத்த குழாய் பாதிப்பினால தான் உண்டாகுது. அதனால் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்றது வெறுமனே இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஷ்யூ. அதை தாண்டி நமக்கு வேறு பிரச்சனைகளையும் உண்டாக்கலாம். இப்போ இந்த பிரச்சனையை சித்த மருத்துவத்தில் நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய மருத்துவ வழிமுறை இருக்குது. அதை பயன்படுத்தினோன்னா சரி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு, ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன உணவுகள் எடுக்கணும், என்ன யோகா பண்ணணும், எப்படி வாழ்வியல் முறையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சார்ட் வச்சுருக்கேன். நான் தேவைப்படுறவங்க கேளுங்க, உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன்.